ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாவரும் அப்படியே முழங்காலில் நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை பாடி அப்படியே தேவனை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அவருக்கு முன்பாக நம்முடைய முழங்கால்கள் யாவும் முடங்கட்டும். ஹல்லேலூயா. ஒருவரும் வெறுமையாக இருக்காம உணர்வுள்ள இருதயத்தோட தேவனை ஆராதிக்கணும். ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அவருடைய கிருபைய நம்மளால விவரிக்க முடியாது. நம்மளை விட தகுதியாக அநேகர் இருக்கலாம், நம்மளை விட திறமையாக அநேகர் இருக்கலாம், நம்மளை விட செல்வாக்காக அநேகர் இருக்கலாம், நம்மளை விட பணபலத்தில் உயர்ந்தவர்களாக அநேகர் இருக்கலாம். ஆனாலும் அவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் நீங்களும் நானும். என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் அந்த கிருபை கிடைக்கல, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த கிருபையை சொல்லி பாட போறோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை. எல்லாரும் சேர்ந்து பின்னாடி இருக்கிறவங்களா? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. இன்னொரு விஷயம், அதுதான் அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே.
அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, அரமணி நீவில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவன் கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே, அரமணி நீவில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை. கிருபையானாரே அவரே கிருபை, அவரே கிருபை. கிருபையானாரே அவரே கிருபை, அவர்தான் கிருபை. எனக்கு கிருபையானாரே அவரே கிருபை, அவரே கிருபை. நமக்கு கிருபையானாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க இந்த வரிய. அலங்கரிப்பார், இடிந்து போன உன்னுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் மீண்டும் உயிர் தெழும்ப செய்வார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலகத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். 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 துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப. விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி துதிக்க வைப்பாரே. ஓ ஏசையா, துதிக்க வைப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் எழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் எழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. எழும்ப செய் துதிக்க, துதிக்க வைப்பாரே. ஊற்றுகாண்டவரே துதியின் சத்தம் நல்லா கெம்பிருத்து ஒலிக்கட்டும்பா. சபைகளில் துதிகளின் சத்தம் இப்பொழுது கூட பெருமையா இருக்கிற வாய்களை கர்த்த துதிகளினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக.
அப்பா. இடிந்து போன அலங்கத்தை நீர் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஓ துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் எழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, இடிந்து போனதெல்லாம் துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. தேங்க்யூலா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாருமே பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம். ஜீசஸ். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கூட அவரை துதிக்க போறோம். பாடல் வரி சொல்லுதுல, அவர் துதிக்க வைப்பார், உன்னை அலங்கரிப்பார். இடிந்து போன அலங்கத்தை அவரால் மட்டும்தான் அரண்மனையை ஆக்க முடியும். எத்தனையோ பேருங்க கூட இருக்கலாங்க. நான் ஒன்னையே ஒன்று சொல்றேன், அவரை காட்டிலும் உண்மையாய் ஒருவர் உங்க கூட இருப்பார் என்று நீங்க சொல்லுவீர்களானால் அது பொய். உண்மைக்கு அர்த்தமே உதாரணமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை தவிர இந்த உலகத்துல யாருமே உண்மையா இருக்க முடியாது. ஒருத்தரால கூட உண்மையாவே இருக்க முடியாது. உண்மைன்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டு அதை அவங்களால நிறைவேற்றாம போயிடக்கூடாது. அதுதான் உண்மை. அதை பண்ணணும். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேகர் சொல்கிற வார்த்தைகளை அநேகர் நம்பி இவங்க பண்ணுவாங்க, இவங்க என் கூட இருப்பாங்க, இவங்க என் கூட கடைசி வரைக்கும் வருவாங்க, இவங்க தான் என் கூட எப்பவுமே இருப்பாங்க, இவங்க சொல்கிறது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது உண்மை கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சுயநலமாக யோசிக்கிற நேரங்கள் வரும். நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் இவங்களுக்கு செய்யணும்? ஆனால் அவர் அப்படி கிடையாதுங்க. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்காம நாம் பண்ணுற தப்புலாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சோம். ஏன் தெரியுமா? நம்மளை இது வரைக்கும் நடத்தி வராரு. அவர் நம்ம மேலே ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நம்ம துணிகரமாக அநேக காரியங்களை செஞ்சிடறோம்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார்ல, அது நிறைவேறும் வரைக்கும் அவருடைய கரத்தில் நாம் பொறுமையாய் காத்திருப்போமானால் ஏற்ற காலத்தில் அந்த மலை மேலே எரிகிற விளக்கு தண்டுகளை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கூட ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உங்களை போல உண்மையா என் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் உண்மையா உங்க கூட இருக்கிறாருங்க. நான் சொல்றேன், உண்மையா இருக்கிறார். அவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட எல்லா நல் வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு வர எல்லா குழிகளிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, எல்லா பள்ளத்தாக்குகளிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, இன்னைக்கு ராஜாக்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். நன்றி அப்பா. உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. என்னை நேசிக்க உங்களை போல யாருமே இல்லைப்பா. என்னை அரவணைக்கிறதற்கும் உங்களை போல யாருமே இல்லை. நான் விழும்பொழுதெல்லாம் உங்க கரம் என்னை பின்னாடி தாங்குது ஆண்டவரே. நான் எத்தனை முறை சறுக்கி விழும்பொழுது பின்னலாய் உடைய விரல்களை பின்னி என்ன பின்னாடி தாங்குறீங்கப்பா.
ஒருவேளை என்னை நேசிக்கிறதற்கு யாருமே இல்லை. என் தாய் தகப்பன் என்னை நேசிக்கல, என் கூட பிறந்தவங்க என்னை நேசிக்கல, யாருமே என்னை நேசிக்கல. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. என்னை நேசிக்க ஒருவருமே இல்லையே, என்னை ஆதரிக்க யாருமே இல்லையே, என்னை அரவணைப்ப யாருக்குமே இல்லையே ஆண்டவரேன்னு ஒருவேளை வருத்தத்தோடு கூட இந்த ஆராதனையில பங்கு பெறுவீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனது வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், என்னை அல்லாமல் உனக்கு வேறொரு தெய்வம் உண்டோ? கரபாலா தூரபாலா கரபா ஷேக்கரபாலா தூரபாலா கரதியா கரபௌதரியா கரபாலா தரபரனா அப்பா. ஹalleluya. ரெண்டு கரங்களும் எல்லாரும் வானத்துக்கு நேரா உயர்த்துவோமா? நன்றி. ஓ நன்றி தகப்பனே, நன்றியா. பெற்ற என் தாயும் என் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையில். பெற்ற என் தாயும் என் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையில். நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. எல்லாரும் சேர்ந்து பெற்ற என் தாயும் என் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையில். பெற்ற என் தாயும் என் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையில். நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரை. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரை. வளர்த்தீர் வலவாக உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீர் வலவாக உம் நாமம் மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கம்மா, சேர்ந்து பாடுங்க. ஒவ்வொரு நாள் பிரியாமல் கடைசி வரை கிருபையாய் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இல்லைங்க,
ஒரு நாளும் நீங்கள் நானும் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை பிரியாமல் கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் கரத்தை பிடிச்சு உங்களை நடத்துகிற தேவனாக தான் உங்கள் கூட இருக்கிறாரு. விசுவாசம் இல்லையே, விசுவாசம் இல்லையே, அவர் என்ன நடத்துகிறாருன்னு விசுவாசம் இருந்தா உங்கள் வாய் மௌனமாக இருக்காதுமா. விசுவாசிக்கணும். அவர் என்னை நடத்துகிறாருன்னு நீங்கள் எப்போ தெரியுமா உணர்வீங்க? நீங்களும் அவரும் நேரத்தை செலவிடும் பொழுது தான் அவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு உங்களால் கணிக்கவே முடியும். அவரோட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் நான் எல்லாருக்கிட்டையும் பழகியிருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு என்னை யாருமே நேசிக்கலைன்னு நீங்கள் உணரும்படிக்கு தான் அவருடைய அன்பு இருக்குங்க. அவருடைய அன்பு அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அது நீங்கள் கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி. ஆனால் இதெல்லாத்தையும் காட்டிலும் அவருடைய அன்பு இருக்குல்ல, அதை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இவங்க அன்பும் இவர் அன்பும் ஒன்றான்னு நீங்கள் கேட்டால் முடியாதுங்க. அவர் அன்பு எப்படி தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்னைக்கு சிலுவையில் மறைத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. கடைசியா ஒரு விஷயம் கூட. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். எல்லாரும் ஒரே சத்தத்தை நீங்க தான் சொல்லுங்க. நான் விழுந்தாலும் சத்தமா சத்தமா அவர் காதுல விழட்டும். எல்லாரும் வாயை திறந்து